சகோதரி பங்கு பெற்றிருக்கிற அனைத்து சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டாபிக் அதாவது வீட்டை பராமரித்தல் இந்த டாபிக் வந்து நானாக சூஸ் பண்ணேன். ஏன்னா நான் வந்து இப்போ அந்த பொசிஷனில் வந்து எனக்கு கொஞ்சம் ஐடியாஸு கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு, வேத வசனம் என்ன சொல்லியிருக்குன்னு நான் டீப்பாக ஸ்டடி பண்ணணுன்னு நினச்சேன். அதனால் அந்த டாப்பிக் அக்கா நிறைய லிஸ்ட் கொடுத்தப்போ அந்த லிஸ்ட்டில் எனக்கு இந்த டாபிக் நானாக சூஸ் பண்ணிட்டேன். என்னை வந்து ஏன்னா நான் கற்றுக்கணுங்கிறதுக்காக நான் சூஸ் பண்ணேன் இந்த டாப்பிக்கு. இது நான் இப்போ சொல்ல போகிற எக்ஸாம்பிள்ஸோ இல்லை விஷயங்களோ வந்து நான் ஆல்ரெடி அப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நான் ஏன்னா இப்போ தான் ஸ்டடி பண்ணியிருக்கேன், இனிமேல் தான் நானும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால் நீங்கள் வந்து நான் சொல்கிற எக்ஸாம்பிள்ஸு இதெல்லாம் வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு தயவுசெய்து நினச்சிடாதீங்க. எனக்கு ஒரு விஷயம் வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து பவுல் சொன்னது போல் பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை அடக்கி ஒடுக்குகிறேன்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் சில பேர் சிஸ்டர்ஸ் ஆன்லைன் கிளாஸ்க்கு வரீங்க. அப்போ நான் ஒவ்வொரு பிரசங்கம் பண்ணதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் சொல்லியிருந்தேன்னா அதை குறித்து எனக்கு ரொம்ப பயம் இருக்கும். சப்போஸ் நான் அதை வந்து மீறிட்டேன், ஏன்னா அதை நான் பிரசங்கிச்சிட்டேன், இப்போ வந்து என்னால் என்ன பண்ண முடியாது, நான் வந்து அதை என்னால் வந்து 1% கூட ஐ குட் நாட் அதை வந்து நான் வந்து செய்யாமல் இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து இப்போ நான் வந்து இது டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணி உங்களுக்கு சொல்லிடுவேன், பிரசங்கிச்சிருவேன். இதுக்கு மேலே தான் நான் வந்து என்னோடய வாழ்க்கையிலையும் அப்ளை பண்ணணும். ஓகே இந்த ஹவுஸ் ஹோல்டு மேனேஜ்மெண்ட்டில் இங்கே யார் இம்பார்ட்டன்ட் பர்சன்? ஒய்ஃப் ஆர் மதர். யூ கேன் டேக் ஒய்ஃப் ஆர் மதர், வாட் எவர். ஓகே சரி. இப்போ இங்கிலீஷில் வந்து ரொம்ப ப்ரௌடாக வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிறாங்க. அந்த காலத்திலாம் வந்து வேலைக்கு போகாதவங்களை என்ன சொல்லுவாங்க? வேலையில் வீட்டில் இருக்கிறவ நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்கல்ல. இப்போ வந்து ரொம்ப ப்ரௌடாக வந்து எல்லாருமே வந்து ஐ ஆம் அ ஹோம் மேக்கர், ஐ ஆம் ஆல்சோ வெரி ப்ரவுட் டு பி எ ஹோம் மேக்கர். மோர் தென் நான் வந்து ஒரு 15 இயர்ஸாக பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன். மோர் தென் எ பேங்கர் ஐ ஆம் எ ப்ரவுட் டு பி எ ஹோம் மேக்கர். ஸோ இது படித்ததுக்கு அப்புறம் தான் இதனோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஓகே இந்த ஹோம் மேக்கர்ன்ற வேர்டு வந்து இது வந்து நான் இங்கிலீஷில் சொல்லியிருக்கேன், ஹோம் மேக்கர். இந்த வேர்டு வந்து நீங்கள் எங்கேயாச்சும் பைபிளில் படிச்சிருக்கீங்களா? எனி கெஸ் ப்ளீஸ்? என்னங்க ஆண்டி? இங்கிலீஷில் இந்த ஹோம் மேக்கர் எக்ஸாக்ட் வேர்டு ஒரு இடத்துல இருக்குது. மேபி சம் டிரான்ஸ்லேஷன் இட் மே பி டிஃப்ரெண்ட். சம் டிரான்ஸ்லேஷனில் இது வந்து ஒர்க்கிங் அட் ஹோம் அப்படி இருக்கும். ஹோம் மேக்கர்னு என்கேஜிவி பைபிள் ஐ திங்க் ஸோ. அதில் வந்து எக்ஸாக்ட் வேர்ட் இருக்குது. டைட்டஸ், அதாவது தீத்து 2:5 வாசிங்களேன். எனக்காக யாரோ ஒருத்தர் வாசிங்க ப்ளீஸ். அதில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அதில் ஒரு ஒர்க் வந்து அது இல்லை, தமிழே வாசிங்க. ஓகே தமிழே வாசிங்க. 2:5 சஃபிஷியன்ட். ஓகே வீட்டில் தரித்திருக்கிறவர்கள். இது வந்து ஆக்சுவலாக என்கேஜி ஐ திங்க் யாராச்சும் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வச்சுருக்கீங்களா? அதில் என்ன போட்டிருக்கு? நான் டெபியில் பார்த்தேன், அவளுதில் வந்து ஒர்க் அட் ஹோம்னு இருந்துச்சுக்கா. ஹோம் மேக்கர். டெபி உன்னோட பைபிளில் ஹோம் என்கேஜிவியா? என்கேஜிவியில் தான் வாசித்தேன். ஸோ என்கேஜிவி டிரான்ஸ்லேஷனில் அதில் வந்து ஹோம் மேக்கர் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ இந்த ஹோம் மேக்கர் ஆக்சுவல் மீனிங் நம்ம கூகுளில் எப்படி நம்ம சர்ச் பண்ணாலும் கூட அங்கே வந்து எப்படி ஒரு மீனிங் போட்டிருக்காங்க அப்படின்னா, வீட்டு வேலைகளை செய்வது மட்டும் அல்லாமல் ஒரு குடும்பத்தை வந்து அன்புடன் வந்து நிர்வகிப்பவர், பராமரிப்பவர் மற்றும் குடும்பத்தின் தேவைகளை திட்டமிட்டு கவனித்துக் கொள்ளுவர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இதுக்கு மீனிங் கிடைக்கும் நமக்கு. சரிங்களா? ஸோ இன்றைய காலகட்டங்களில் இந்த ஹோம் மேக்கிங் பற்றி நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் வந்துட்டே இருக்குது இல்லைங்களா? நிறைய வந்து நீங்கள் ரொம்ப பிரபலமான நிறைய ஸ்பீச் கொடுக்குறாங்களா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பில் வந்து நிறைய ஸ்பீச் கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி வந்து உலக கட்டத்தில். ஆனால் நம்ம இன்றைக்கி அதை பற்றி நம்ம எதுவுமே டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. வேத வசனம் வந்து நம்ம வந்து விசுவாசிகளாக இருப்பதனால வேத வசனம் வந்து இந்த வீட்டை வந்து எப்படி நடத்தணும், இந்த வேத வசனம் இதை குறித்து வந்து என்ன சொல்லுகிறதுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து
ஓகே ஹோம் மேக்கர்னால வீட்டில் இருக்கிறவங்க தான் வீட்டில் இருங்கறதுக்கு தான் இது ஒத்து வரும். ஆனந்தி அக்கா நினைக்கலாம், ஓகே சந்தோஷ் பிரியா எடுக்கிற டாபிக் இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு மீ அப்படின்னு கூட நினைக்கலாம். பட் இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே பொதுவானது தான். வேலைக்கு செல்றவங்களுக்கு வந்து சகோதரிகளுக்கு வந்து இது பொருந்துமான கண்டிப்பாக அவங்களுக்கு இது பொருந்தும். ஸோ வேலைக்கு செல்கிற சகோதரிகளுக்கு நிஜமாலுமே கர்த்தர் வந்து நிறைய தாளந்துகளை கொடுத்துருக்காரு இல்லைங்களா. இல்லைன்னா வந்து வீட்டையும் கண்டிப்பாக வேலையும் வந்து செய்கிறதுக்கு வந்து அவங்க அந்த டாஸ்க்கை வந்து செய்கிறதுக்கு வந்து நிஜமாலுமே கர்த்தர் அவங்களுக்கு நிறைய தாளந்து கொடுத்ததுனால தான் அவங்க வீட்டையும் நடத்துறதுக்கு அந்த பொறுப்பில் வச்சுருக்காரு. ஆஃபீஸ்லேயே வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பொறுப்பை செய்கிறதுக்கு கர்த்தர் அவங்கள அங்கே வச்சுருக்காங்க. ஸோ நிஜமாலுமே அதுக்காக நம்ம கர்த்தருக்கு வேலை செய்து கொண்டே வீட்டை பராமரிக்கிற சகோதரிகள் மிகவும் நன்றி உள்ள கர்த்தருக்கு நம்ம வந்து ஸ்தோத்திரம் வந்து செலுத்தணும். கண்டிப்பாக வந்து கர்த்தர் ஒரே நேரத்தில் வந்து நம்ம வந்து ஆன்ட்டி ஆல்ரெடி இதை டிஸ்கஸ் பண்ணாங்க, ஒரே நேரத்தில் அநேக வேலைகளை செய்கிற ஒரு மல்டி டாஸ்கிங் உமன், அப்படி தான் வந்து கர்த்தர் நம்மளை வந்து பெண்களை வந்து என்ன பண்ணியிருக்காரு, படைச்சிருக்காரு. ஸோ இது வந்து நீங்கள் எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க. ஆன்ட்டி சொன்னாங்க இல்லைங்களா, ஒரே நேரத்தில் தோசையும் சுடலாம், ப்ரேயரும் பண்ணலாம். நம்ம அதே சமயத்தில் நம்ம என்ன பண்ண முடியும், காய்கறி நறுக்கிட்டு இருக்கலாம், பிள்ளைங்களுக்கு அந்த பக்கம் வேறு ஏதாச்சும் வேலைகளை நம்ம வந்து ஹோம்ஒர்க்கு சொல்லி கொடுக்கலாம். ஸோ பல வேலைகளை ஒரே நேரத்தில் நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய பண்புகள் வந்து நம்மக்கிட்ட வந்து கர்த்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்காக நம்ம கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக நன்றியுள்ளவர்களாக வந்து நம்ம வந்து இருக்கணும். ஸோ வேலைக்கு செல்கிற சகோதரிகள் கூட நம்ம வந்து இங்கே வந்து இது வந்து என்ன சொல்கிறேன்னா, அவங்க உதவிக்காக ஒரு சர்வண்டியோ மெய்டையோ வச்சுக்கலாம். சப்போஸ் ஒரு கிளீனிங் ஒர்க்குக்காக மற்ற எல்லா காரியங்களுக்காக வச்சுக்கலாம். ஆனால் வீட்டை நடத்துகிறவங்க யாராக இருக்கணும், நீங்களாக தான் இருக்கணும் இல்லைங்களா. வேலைக்கு வச்சுருக்க சர்வண்டோ ஒரு மெய்டோ வந்து வீட்டை வந்து நடத்த முடியாது. யார் வீட்டை நடத்தணும், அவங்க ஜஸ்ட் ஃபார் ஹெல்பிங் இல்லைங்களா. ஸோ நம்ம தான் வந்து என்ன பண்ணணும், வேலைக்கு சென்றாலும் கூட அவர்களை உதவிக்கு வைத்தாலும் கூட நம்ம தான் வந்து என்ன பண்ணணும், வீட்டை வந்து நடத்தணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் இந்த தலைப்பு வந்து ஃபார் போத் ரெண்டு பேருக்குமே வந்து பொருந்தக்கூடிய தலைப்பாக தான் இருக்குது. ஸோ கிறிஸ்துவ பின்பற்றுகிற சகோதரிகளே நமக்கு வந்து இந்த வீட்டை பராமரிக்கிற அழைப்பு வந்து கர்த்தரால் வந்து நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இட் இஸ் அ கால். ஸோ இந்த வார்த்தை கேட்கும்போது உங்களுக்கு வந்து நான் வந்து ஹோம் மேக்கிங்கில் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்லாம் ஒரு இது ஒரு 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 சலிப்பு ஏற்படுத்தாமல் இட் இஸ் அ கால், கர்த்தர் அழைத்த அழைப்பு ஹோம் மேக்கிங் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து நம்ம இருதயத்தில் ஃபஸ்ட்டு வந்து அதை வச்சுக்கணும். ஸோ வீடு குடும்பம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும் போது அங்கே தான் நம்ம வந்து ஒரு செயல்படக்கூடிய ஒரு இடம், கர்த்தருக்காக செயல்படக்கூடிய ஒரு இடம், ஒரு டொமைன், ஒரு களம் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு நோக்கம் இருக்குது. அது வந்து கர்த்தரை கனப்படுத்தக்கூடிய, கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய நோக்கம் வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து மறந்துடக்கூடாது. எப்பயுமே இந்த ஆன்ட்டி இதை ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணாங்க, இந்த மெயின் பர்பஸ் நம்ம எந்த வேலையை செஞ்சாலுமே அங்கே என்ன இருக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய கனப்படுத்தக்கூடிய நோக்கம் வந்து இந்த பர்பஸ் வந்து கண்டிப்பாக அங்கே வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து நீதிமொழிகள் 31 வந்து ஒரு அம்மா ஒரு மனைவிக்குரிய எல்லா ஒரு குணாதிசயங்களையும் அந்த ஸ்திரீகிட்ட நம்ம வந்து நீதிமொழிகள் 31 இந்த குணஸ்தாலியான ஸ்திரீகிட்ட வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ த எக்ஸலன்ட் ஒய்ஃப், த எக்ஸலன்ட் மதர் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து டீப்பாக படிச்சிருக்கோம். அப்போ வந்து நம்ம ஒரு ப்ரீச்சர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஒரு எக்ஸலண்ட் ஒய்ஃப் ஒரு மதராக இருக்கணும்னா நீங்கள் நீதிமொழிகள் 31 அதாவது ப்ராவர்ப்ஸ் 31 நீங்கள் வந்து முழுமையாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மனப்பாடம் செஞ்சுருக்கணும், மெமரைஸ் பண்ணியிருக்கணும். அது வந்து உங்களுடைய சிந்தையில் உங்களுடைய இருதயத்தில் அதை வந்து பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ நம்ம வந்து நம்ம வந்து இது வரைக்கும் அது கொஞ்சம் சில வசனங்கள் நமக்கு தெரியும் மனப்பாடமாக, ஆனால் முழுமையாக அதை வந்து நம்ம 30 எத்தனை வேர்ஸ் இருக்குக்கா 31 நீதிமொழிகள் 31 எஸ் 31 சரி. ஸோ அதை வந்து நீங்கள் ஒரே மாதத்தில் படித்து முடிச்சிடலாம். தினைக்கும் ஒரு வசனம் எடுத்திங்கன்னா கூட நீங்கள் என்ன பண்ண முடியும், 1 மந்தில் நீங்கள் என்ன பண்ண முடியும், அதை மெமரைஸ் பண்ணியிருக்க முடியும். ஸோ கண்டிப்பாக எல்லா சகோதரிகளும் இதை வந்து நம்ம மெமரைஸ் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நம்ம என்ன சொல்லலாம், தினசரி இந்த ரொட்டீன் ஒர்க்ஸ் வந்து என்னவா இருக்கும், நமக்கு மேக்ஸிமம் வீட்டை நடத்துகிற நமக்கு வந்து ஒரு குக்கிங்கு, கிளீனிங், ஆர்கனைசிங் இல்லைங்களா. ஸோ இது இப்படி வந்து சில காரியங்களை நம்ம வந்து மேனேஜ் பண்ணிட்டு வரோம். இது வந்து ஒரு வழக்கமான காரியங்கள் தான். ஆனாலும் வழக்கமாக இருந்தாலும் நம்மளுடைய நோக்கம் என்னன்னா கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய, கர்த்தரை வந்து கனப்படுத்தக்கூடியதான் நம்மளுடைய நோக்கம். அது மட்டும் இல்லாமல் கர்த்தருடைய நோக்கமும் அதுதாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
என்னுடைய நோக்கம் மாத்திரம் இல்லாது அது கர்த்தருடைய நோக்கமாக இருக்கிறது. சரிங்களா? நம்ம டெய்லி ரொட்டீன் ஒர்க்ஸ் பண்ணுறோம், எல்லா வேலைகளையும் செய்கிறோம். ஆனால் அங்கே கர்த்தருடைய நோக்கமும் கர்த்தருடைய நோக்கம் தான் நம்மளுடைய நோக்கம். ஸோ கர்த்தருடைய நோக்கமும் அங்கே அது கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய கனப்படுத்தக்கூடிய காரியமாக தான் இருக்குது. ஸோ ஏன் நான் மேனேஜ்மெண்ட் தேவை இல்லை, நிறைய இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்னென்னமோ ஸ்டடீஸ்லாம் இருக்குல்ல, நிறைய மேனேஜ்மெண்ட் ஏன் நான் சிம்பிளாக அதை செய்யக்கூடாதா? ஏன் மேனேஜ்மெண்ட் எனக்கு வேணும்? எனிபடி சும்மா ஒரு வார்த்தையில் ஏதாச்சும் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள். ஏன் மேனேஜ்மெண்ட் வேணும்? ஓகே, பர்ஃபெக்ஷனாக எப்படி செய்கிறதுங்கிறது. வேறு என்ன அந்த மேனேஜ்மெண்ட்டில் பண்ணுவீங்க? என்னங்கக்கா? அக்கா சொன்னது எக்ஸாக்ட்லி. இட்ஸ் அ பிளானிங். திட்டமிடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது அந்த மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே தான் நமக்கு வரும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இல்லைன்னா நம்ம ஒரு நாளைக்கு இப்போ எனக்கு ஒரு 10 ஒர்க்ஸ் நான் செய்யணும்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் சமைச்சு முடிக்கணும், எனக்கு குழந்தைய பத்திரமா ஸ்கூலுக்கு நான் அனுப்பணும், அதுக்கப்புறம் நான் பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் வெளியில் ஷாப்பிங் போகணும். இப்படி 10 ஒர்க்ஸ் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. பிளான் பண்ணாமல் இதெல்லாம் நடக்குமா? என்னென்ன நான் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சப்போஸ் இன்றைக்கி காலையில் நீங்கள் அதை பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா தான் என்ன பண்ண முடியும், அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அன்னைய நாளுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதனால தான் இந்த மேனேஜ்மெண்ட், அதாவது நடத்துதல், கையாளுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இதனால் நம்ம கர்த்தருக்கு என்ன பண்ண முடியும்? இப்போது நான் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்படியே எல்லா டெய்லி ரொட்டீன் ஒர்க்ஸ் டே 24 ஹவர்ஸ் அந்த ரொட்டீன் ஒர்க்ஸே செஞ்சுட்டு இருந்தேன்னா, திட்டமிடாமல் நான் செஞ்சுட்டு இருந்தேன்னா, எனக்கு ஒரு ப்ரேயர் இருக்குது, ஆன்லைனில் ப்ரேயர் இருக்குது, இல்லை சர்ச்சுக்கு போக வேண்டியது, சர்ச்சுக்கு போய் நம்ம ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டியது இருக்குது. இப்படிலாம் இருக்கும்போது நம்ம அன்றைக்கி அந்த டைமுக்கு இப்போ 11 to 12 கிளாஸ் இருக்குது, 11 to 12 ப்ரேயர் இருக்குது அப்படின்னா, அந்த 11 to 12 நான் எந்த வேலையும் என்ன பண்ணிடக்கூடாது, என்னுடைய வீட்டு வேலைகளை நான் என்ன பண்ணிடக்கூடாது, அங்கே கொண்டு வைக்கக்கூடாது. அப்போ தான் நான் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக அந்த கிளாஸ்க்கு நான் போக முடியும். இப்போ நம்ம அக்கா நமக்கு வியாழக்கிழமைனா என்ன நடத்துகிறாங்க, ஆன்லைன் பைபிள் கிளாஸ் நடத்துகிறாங்க. பைபிள் கிளாஸில் நமக்கு ஒரு 1/2 hour இல்லை 45 minutes நமக்கு சில டீச்சிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா மண்டே ஆனால் நமக்கு என்ன பண்ணியிருக்கு, ப்ரேயர் இருக்குது, 1 hour ப்ரேயர் இருக்குது நமக்கு ஆன்லைனில். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம போகிற சபைகளுக்கு சார்ந்த, இப்போ நான் ஒரு பிரதரன் சர்ச் போகிறேன், என்னோடய சபையில் வெள்ளிக்கிழமைனா ஒரு ஆன்லைனில் ப்ரேயர் இருக்குது, சனிக்கிழமைனா பைபிள் ஸ்டடி இருக்குது. இப்போ இந்த நேரத்தை நான் என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கை நான் ஆக்குபை பண்ணேன், அதை நான் ரொட்டீன் ஒர்க்கை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா இதெல்லாம் நான் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஸோ பிளானிங் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த டைமை நான் அதுக்காக ஒதுக்க வைக்க போகிறேன். 10 to 11, 11 to 12 இது இதுக்காக செய்ய போகிறேன். அப்படி நம்ம இப்போ அக்கா 8 மணிக்கு நிறைய பேர்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணாங்க, இந்த டைமிங் எந்த டைமில் வச்சா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் பைபிள் கிளாஸ்க்கு கேட்டாங்க. எல்லாருமே ஒவ்வொரு டைமிங் நம்ம கன்வீனியன்ட் டைம் நம்ம சொன்னோம். அப்போ நான் இப்போ 8 to 9 இருக்குன்னா, நான் 8 to 9 நான் என்ன பண்ணி முடிக்கணும், என்னென்ன டிஸ்டர்பன்ஸ் வரும் அந்த 8 to 9 என்னோட சாப்பாடு செஞ்சு முடிச்சிருக்கணும், டின்னர் கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணும், சாப்பாடு செஞ்சு முடிச்சிருக்கணும், சாப்பிட்டு முடிச்சதில்லை, அட்லீஸ்ட் செஞ்சியாச்சு வச்சுருந்துருக்கணும் இல்லைங்களா? ஏன்னா 9 o'clock தான் முடிய போகுது. இப்போ நான் 1 hour அதில் அட்டென்டிவாக இருக்கணும் அப்படின்னா நான் இதை வேலையை முன்னாடி செஞ்சுருக்கணும். இப்போ என்னோட பொண்ணோட ஹோம்ஒர்க்கை நான் என்ன பண்ணியிருக்கணும், முன்னாடியே முடிச்சிருக்கணும். சப்போஸ் அவளுக்கு அந்த டைமில் தான் பசிக்கும் அப்படின்னு நின்னா டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணியிருக்கணும், அதுக்கு சாப்பாட்டை கொடுத்து நான் முடிச்சிருக்கணும். ஸோ இப்படி நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி, நம்ம ஒரு ஆவிக்குரிய காரியத்தை நம்ம செய்ய நம்ம டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக பிளானிங் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் அந்த மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா வெறும் வீட்டை கையாளுறது மாத்திரம் நம்மளுடைய ஒரு அம்மாவாக ஒரு அம்மாவாக ஒரு மனைவியான பொறுப்பு கிடையாது. இதில் நான் ஒரு 4 விஷயங்களில் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் ஹோம் மேனேஜ்மெண்ட், அதாவது வீட்டை பராமரித்தல், சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். 2வது சப்டைட்டில் பார்த்திங்கன்னா ஹெல்த் மேனேஜ்மெண்ட், அதாவது ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது, நம்மளோட குடும்பத்துடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற பொறுப்பு நம்மளோட கையில் தான் இருக்குது. இது நான் அந்த டைட்டில் வரும்போது நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது பணத்தை கையாளுறது இல்லைங்களா? சில டைம்ஸ் இது இது என்னோட வேலையா இல்லை என்னோட கணவருடைய வேலையா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, என்னுடைய ஸ்டடீஸு நான் ஸ்டடி பண்ண வகையிலையும் நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் இது 2 பேருடைய கடமையுமே இருக்குது, இதில் 2 பேர்த்துடைய பங்குமே இருக்குது இந்த பணம்
கையாளுறதுல வந்து 2 பேருடைய பொறுப்புமே வந்து இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட். இந்த 4 சப்டைட்டிலில் வந்து நான் வந்து சின்னதாக வந்து உங்களுக்கு சில காரியங்களை மட்டும் வேத வசனத்தின்படி சொல்ல விரும்புகிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் மேனேஜ்மெண்ட், அதாவது வீட்டை பராமரிக்கிற காரியத்தை வந்து நான் குறித்து உங்களுக்கு சொல்கிறேன். இதில் சின்ன ஒரு டிப்ஸ் மட்டும் நான் கொஞ்சம் வெள்ளியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். சில டிப்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது. அதாவது நம்ம வீட்டை நான் இன்றைக்கி பராமரிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒழுங்குபடுத்தணும். அதாவது இப்போது இந்த பொருள் இங்கே இருக்கணும். இப்போ ஒரு டர்ட்டி கிளாத்ஸ்னால் அது வந்து ஒரு பேஸ்கெட்டில் இருக்கணும் இல்லைங்களா? அடுத்து வந்து என்னுடைய இப்போ குழந்தைங்க இருக்காங்க, பொம்மையெல்லாம் செதறி கிடக்குதுன்னா அது ஒரு கபோர்ட்லேயோ இல்லை ஒரு பேஸ்கெட்லேயோ அது அங்கே இருக்கணும் இல்லைங்களா? ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வீட்டில் வந்து இது இங்கங்கே இருக்குன்னு சொல்லி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா? ஸோ அதை நம்ம திருப்பி எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்பி அதே இடத்துக்கு நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுவேன், இப்போ ஒரு பென் ஸ்டாண்டு நம்ம வீட்டில் இருக்கோம், பென்சில் ஸ்டாண்டு பென் ஸ்டாண்டை ஏதோ நம்ம வீட்டில் இருக்கோம். அதுவும் ஹாலில் இருக்கலாம், எங்கேயாச்சும் பெட்ரூமில் கூட சம்டைம்ஸ் இருக்கலாம். நான் டைனிங் டேபிள் உட்காந்து குவைட் டைம் எடுப்பேன். நான் என்ன பண்ணுவேன், முடிச்சுட்டு இப்படியே போட்டுருவேன். அந்த பென்சிலும் அங்கேயே கிடக்கும், பேனாவும் அங்கேயே கிடக்கும். ஸோ அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல. அப்போ பாப்பா என்ன பண்ணுவாள், அந்த பேனாவை எடுத்துகிட்டு எங்கேயாச்சும் கொண்டு போய் போடுவா, பென்சில் எடுத்து எதாவது யூஸ் பண்ணுவாள், அவள் பேக்லேயே போட்டுக்குவா, சம்டைம்ஸ் பேனாவே போட்டுக்குவா. அவள் டேபிள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ஸ்கூல் கொண்டுட்டு போயிட்டு தான் திருப்பி கொண்டுட்டு வருவாள், எல்லாத்தையும் எடுத்து போட்டு. ஸோ நம்ம எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல நம்ம வந்து வைக்கணும். அது கொஞ்சம் சலுப்புப்பட்டு நம்ம வந்து சோம்பேறித்தனப்பட்டு என்ன பண்ணுவோம், அப்படியே போட்டு அடுத்த ஒர்க் இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை நான் இப்போ திடீர்னு இப்போ ஒரு ப்ரேயருக்கு உட்காரோம், ஒரு ஆன்லைன் கிளாஸ்க்கு உட்காரோம், திடீர்னு பேனாவை தேடுவோம். அப்போ தான் ஒரு பேனா 2-10 பேனா நம்ம வீட்டில் இருந்தால் கூட ஒரு பேனா கூட அந்த டைமுக்கு நம்ம கண்ணுக்கு என்ன பண்ணாது, சிக்காது இல்லைங்களா? ஸோ அதனால் ஆர்கனைசேஷன் இல்லை, ஒழுங்குபடுத்தணும். ஒரு வீட்டில் எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்கணுங்கிறத வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிடணும். அது டிசைட் பண்ணிவிட்டு, அதாவது இன்னொரு வேர்ல்டியான ஒரு இதுதான், கோட் தான். என்ன வேர்ட்னா, cluttered home is truly a sign of cluttered mind. அதாவது ஒரு ஒழுங்கில்லாத வீடு ஒரு குழப்பமான மனதிற்கு உண்மையான அடையாளம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அங்கங்கே எல்லாத்தையும் கடந்துச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு மன அமைதி, ஒரு பீஸ் இருக்காது இல்லைங்களா? பீஸுங்கிறது இன்னர் பீஸுங்கிறது டிஃப்ரெண்ட், அது கத்திரடையத்தில் தான் நம்ம வந்து கிடைக்குது. இருந்தாலும் வீட்டில் அங்கங்கே எல்லாமே கிடக்கும் போது எப்படி இருக்கும்? இப்போ அக்கா டெய்லரிங் கிளாஸ் போயிட்டு வராங்க, ஸ்கூல் முடிச்சு பிள்ளைங்க எல்லாமே வந்து அங்கங்கே எல்லா பொருளையும், டிஃபன் பாக்ஸ் ஒரு இடத்துல, வாட்டர் பாட்டில் ஒரு இடத்துல, பேக் ஒரு இடத்துல கடந்து அக்காவுக்கு டெய்லரிங் கிளாஸ் முடிச்சுட்டு வந்தோடனே எப்படி இருக்கும் இல்லைங்களா? டென்ஷன் இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, ஒரு ஒழுங்கில்லாத வீடு வந்து எப்படி இருக்கும், ஒரு குழப்பமான மனதிற்கு வந்து ஒரு அடையாளம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட வீடு வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு நிம்மதியான ஒரு அட்மாஸ்பியருக்கு வந்து வழிவகுக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம சிறு பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் வந்து கண்டிப்பாக இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம வந்து செய்கிறது கஷ்டம். அப்போ தான் அந்த பொம்மையை எடுத்து வச்சுட்டு போவாங்க, திருப்பி எடுத்து அதையே போடுவாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ தான் வந்து ஒரு கர்ச்சீப்பையோ இதையோ கொண்டு போய் ஒரு பேஸ்கெட்டில், டர்ட்டி கிளாத் பேஸ்கெட்டில் போடுவாங்க, திருப்பி அடுத்த ஷர்ட்டை மாற்றணும்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து கரெக்டான இடத்துல நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கலைன்னா நமக்கு ஒவ்வொரு டைமும் நம்ம வாஷிங் மிஷின் போடணுன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஹஸ்பண்ட் டவலை தவிட்டிட்டு எங்கே போட்டிருப்பாரு, மேக்ஸிமம் பெட்டில் தான் போட்டிருப்பாரு இல்லைங்களா? அதுக்கப்புறம் பிள்ளைங்க எதையாச்சும் அவுத்து எங்கே போட்டிருப்பாங்க. அவங்க வாஷிங் மிஷின் போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு இடத்துல போய் தேடிட்டு தானே இருக்கணும். ஆனால் அந்த டர்ட்டி கிளாத் கண்டிப்பாக எங்கே வந்திருக்கணும், டர்ட்டி பேஸ்கெட்டில் வந்து அந்த பேஸ்கெட்லேருந்து நம்ம ஒன்று வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது இடத்துல வரும்போது நம்ம நமக்கு வந்து வேலை வந்து அந்த தேடி கொண்டு வந்து போடங்காட்டி நமக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். ஸோ அப்போ நம்ம ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறத ஒழுங்குபடுத்துகின்ற காரியத்தை ரொம்ப ரொம்ப நம்ம முக்கியம். இதை நம்ம மட்டும் செஞ்சால் பத்தாது, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து ஃபாலோ பண்ணணும் இல்லைங்களா? பிள்ளைங்களுக்கு நம்ம சின்ன வயசுலேயே பாப்பா ட்ரெஸ் அவுத்தினா கொண்டு போய் என்ன பண்ண, அந்த டர்ட்டி இதில் போடு, உன்னுடைய பேனா பென்சில் உன்னோட டேபிள் கொண்டு போய் சேரு, உன்னோட புக்ஸை அங்கே எடுத்து வை, உன்னோட டிஃபன் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் எங்கள் கிச்சனில் கொண்டு போய் வை, இது மாதிரி சின்ன சின்ன பொம்மையை விளாண்டினா திருப்பி எடுத்து கபோர்டில் வை. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அவங்களுக்கும் வந்து நம்ம வந்து சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அதை கொண்டு போய் சின்ன வயசில் டீச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா சின்ன வயசில் நம்ம என்ன டீச் பண்ணுறோமோ அவங்க மைண்டில் அப்படியே இருக்காது.
இப்போ என்னோட பாப்பா 4 இயர்ஸ் எபோ ஆகிடுச்சு. இப்போ டீச் பண்ணுறது கூட கொஞ்சம் ஒபே பண்ண மாட்டேங்குது. ஆனால் நான் 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அது இன்னுமே அது என்ன பண்ணுது, அது ஃபாலோ பண்ணுது. ஸோ நம்ம சின்ன வயசில் நம்ம அதுங்களுக்கு டீச் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அப்போ அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு வசனம் இருக்குல்ல, இது ரிலேட்டடாக சொல்லுங்கள். பிள்ளையாண்டே நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதானாலும் என்ன பண்ணுவான், அதை மறக்க மாட்டான். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம சின்ன வயசுலேயே வந்து அவங்களுக்கு அதை வந்து ஸோ அக்கா அடிக்கடி சொல்லுவாங்க, 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் உங்கள் குழந்தைக்கு வந்து என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அதை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு டீச் பண்ணுறதும் அதை அவங்க ஒபே பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப டஃப்னு அக்கா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. ஒவ்வொரு தடவை அக்கா சொல்லும் போது, ஐயோ என் பொண்ணு அந்த ஏஜை கிராஸ் பண்ணிட்டாளா, கிராஸ் பண்ணி இந்த ஏஜுக்குள்ள என்னால் படிப்பிக்க முடியுமா, அதை கிராஸ் பண்ணிட்டாலான்னு எனக்கு ஒரு பயம் என் இருதயத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு மேலே 5 வயசுக்கு மேலே இதை நான் என்னால் டீச் பண்ண முடியுமா, அக்கா இப்படி சொல்லியிருக்காங்களே அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த சின்ன வயசில் டீச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ குழந்தைங்களுக்கு டீச் பண்ணிடுறோம். அடுத்து ஹஸ்பண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுவோம், நீங்கள் நம்ம தான் செய்யணுமா? சம்டைம்ஸ் எல்லாருடைய வீட்லேயும் அப்படி இருக்கிறதில்ல, எல்லாருடைய வீட்லேயும் அப்படி இருக்கிறதில்ல. ஒரு சில வீட்டில் இப்போ ஒரு டவலை துவட்டிட்டு பெட்டில் போடுறாங்கன்னா ஒரு தடவை நான் சொல்லலாம், செகண்ட் டைம் சொல்லலாம். சில பேர் செகண்ட் டைம் சொன்னால் கூட என்ன பண்ணுவாங்க, ஓகே சொல்லிகிட்டே இருக்கிறாளே நம்ம செஞ்சிடலான்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட்லாம் செஞ்சுருவார். சொல்லிகிட்டே இருக்காளே செஞ்சிடலான்னு சொல்லி அடுத்து வந்து ஏன்னா 3ஆவது தடவை வரும்போது 3ஆவது தடவை நான் அதை ரிப்பீட் பண்ணும்போது என்னுடைய ஸ்பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அவருக்கு வந்து அவருக்கு தெரியும் செகண்ட் டைம் பெட்டர், செகண்ட் டைம் சொல்லும் போதே பெட்டராக வந்து அவர் யூஸ் பண்ணுவார். வேர்ல்ட்லியாக ஒரு ஜோக் இருக்குது. அதாவது ஹஸ்பண்ட் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா, சயின்ஸ் டேட்டா, அந்த நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. அந்த நியூஸ் பேப்பரில் ஒரு டேட்டா இருக்குது. அந்த டேட்டா என்னென்னா, மேன் ஸ்பீக்ஸ் ஆன் ஆவரேஜ் ஆஃப் 15,000 வேர்ட்ஸ் பர் டே. ஒரு நாளைக்கு ஒரு ஆண் வந்து 15,000 வார்த்தைகளை வந்து பேசுகிறாங்க. சரிங்களா? ஓகே. while women, ஆனால் பெண்கள் while women speak about 30,000 words. ஓகே, 30,000 வார்த்தைகளை வந்து என்ன பண்ணுறாங்க, பெண்கள் வந்து பேசுகிறாங்கன்னு அந்த டேட்டாவில் எழுதிருந்துச்சு. அப்போ ஹஸ்பண்ட் ரொம்ப ப்ரௌடாக வந்து என்ன சொன்னார், மனைவி கிட்ட வந்து, இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து 15,000 வேர்ட்ஸ் தான் பேசுகிறோம், நீங்கள் தான் ரொம்ப பேசுகிறீங்க, 30,000 வேர்ட்ஸ் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த மனைவி சொன்னாங்க, ஏன்னா நாங்கள் ஏன் 30,000 வார்த்தைகளை பேசுகிறோன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் உங்ககிட்ட 2 தடவை ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கு. நாங்கள் 2 தடவை சொன்னால் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செய்கிறீங்க. அதனால தான் வந்து நாங்கள் வந்து 30,000 வேர்ட்ஸ் பேசுகிறோம். அதனால் இதில் வந்து ஒன்று பெரிய, நான் சொன்ன விஷயத்த 2 தடவை ரிப்பீட் பண்ணுறோம், நாங்களும் நீங்களும் ஸோ அதான் பேசுகிறேன்னு சொல்லி அவர் ஹஸ்பண்ட் வந்து வாயடிச்சிட்டு அப்புறம் எதுவுமே பேசலை. சரிங்களா? அது அவருக்கு புரிஞ்சிருச்சு, ஓகேன்னு சொல்லிட்டார். சரி, இது வந்து ஹஸ்பண்டுக்கு நம்ம சொல்ல வேண்டியது அவசியம். அதுக்கப்புறம் அவங்க நிஜமாலே நம்ம விசுவாசிகளாக இருக்கிற ஹஸ்பண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம ரிப்பீட்டடாக சொல்லும் போது கண்டிப்பாக அதை என்ன பண்ணுவாங்க, அதை செய்வாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு சொன்னேன் ஒழுங்குபடுத்துதல். 2வது விஷயம் வந்து என்னென்னா, டோன்ட் பி லேசி, சோம்பலாக இருப்பது. நான் இங்கே ரொம்ப ரொம்ப இந்த மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப நான் கேட்டுக்கிறது, உங்கள் சகோதரிகளாகி நான் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறது, சோம்பல்தனம் வந்து நம்மக்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப இருக்கு. லேசினஸ், இட்ஸ் வெரி வெரி என்ன சொல்கிறது, வர்ஸ்ட். சரிங்களா? அந்த சோம்பேறித்தனம் நம்மகிட்ட இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த மேனேஜ்மெண்ட் பண்ணுற காரியத்தில் நம்ம ஃபெயில் தான் ஆகும், கண்டிப்பாக வந்து ஆகும். சரி, நீதிமொழிகள் 31:27 இந்த டாப்பிக்கு, இந்த வசனத்தை நீங்கள் வந்து தயவுசெய்து இதையே நீங்கள் வந்து வீட்டுக்கு போய் திருப்பி 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 நம்ம வந்து படிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நீதிமொழி எங்கே இந்த நீதிமொழிகளில் வாசிக்கிற இந்த லேடி வந்து எப்படி இருக்காங்க பார்க்குறேன். சோம்பலின் அப்பத்தை புசியாமல், சரிங்களா, தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறார். இப்போ திவ்யா ஆஃபீஸில் பேங்க் ஒர்க்கில் பண்ணுது, ஆர்டிஜிஎஸ் பண்ணும்போது எப்படி பண்ணுவேன், அதாவது ஒரு ஃபண்ட்ஸு இந்த அக்கௌண்ட்லேருந்து அடுத்த அக்கௌண்ட்டுக்கு வந்து எவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணுவேன் திவ்யா?
ஒரு ஜீரோ அதிகமான என்ன ஆகும், நான் 10,000 அனுப்புறதுக்கு அதில் ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா நான் போட்டேன்னா என்ன ஆகும், 1 lakh போயிடும். அதை ரிவர்ஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் திவ்யாவுக்கு தெரியும் இல்லைங்களா. அதுவும் வேறு பேங்க்கு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியும். ஸோ எவ்வளோ கண்ணோக்கமாக கேர்ஃபுல்லாக வந்து நீ அந்த ஆர்டிஜிஎஸை பண்ணுவேன் இல்லையா. நான் ஒரு தடவை நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், 3 lakhs அனுப்புறதுக்கு 30 lakhs அனுப்பிட்டேன். ஆக்சுவலாக நான் மேக்கர் தான், இன்னொரு செக்கர் இருக்கார், அவர் என்னென்னா சந்தோஷ் பிரியா கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம், பிடிச்சி அடிச்சு தள்ளு செக் பண்ணி வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டாரு. 30 lakhs பாஸ்ட் இல்லைங்களா. பட் பை காட்ஸ் கிரேஸ் இட் கேம் பேக். பட் ஸ்டில் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே எவ்வளோ ஒரு கேர்ஃபுல்லாக இருப்போம் இல்லைங்களா, எவ்வளோ ஒரு கேர்ஃபுல்லாக இருப்போம் இல்லைங்களா. அதுபோல் தான் வந்து என்ன சொல்கிறேன், நம்மளுடைய வீட்டு காரியங்களில் நம்ம என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணுங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வசனத்தில் வந்து கூறப்பட்ட மனைவி வந்து ஒரு கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு பெண் வந்து சொல்லி நம்ம பார்க்குறோம். ஷீ இஸ் அ ஹார்ட் ஒர்க்கிங் உமன். அதனுடைய வீட்டு காரியத்தை பற்றி ரொம்ப வந்து அவள் வந்து என்ன பண்ணுறா, வீட்டு காரியங்களை கண்ணோக்கமாக இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறா. ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுல தேவன் மகிமைப்படுவாரா படமாட்டாரா? கண்டிப்பாக தேவன் மகிமைப்படுவார் சரிங்களா. ஸோ ஹார்ட் ஒர்க்கிங் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் சொல்லி நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்தது வந்து நம்ம பார்க்குறோம், ஒரு புத்தகத்தில் என்னிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி வந்து எழுதியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வீட்டை பராமரிக்கிறதுல வந்து ஒரு சீக்ரெட்டும் கிடையாதுங்க, ஒரு சீக்ரெட்டும் கிடையாது, ஒரு ரகசியமும் கிடையாது. இட்ஸ் அ ஹார்ட் ஒர்க்கிங், கடின உழைப்பு, அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம வந்து கடின உழைப்பு வந்து நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம யாரை நம்ம பைபிளில் நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா. எனக்கு அக்கா ஒரு தடவை வந்து நோவா மனைவி பற்றி ரொம்ப டீச் பண்ணாங்க. நோவா மனைவி வந்து பற்றி பேர் சொல்லப்படலை, ஆனால் அவங்க அந்த கப்பல் செஞ்சு அந்த அத்தனை நாட்களுக்கும் இல்லைங்களா, அந்த உணவு பண்டங்களை அனிமல்ஸ்லேருந்து அவங்களுடைய குடும்பத்திலேருந்து அவங்களுக்கு அதை ரெடி பண்ணி நோவாவோட அவங்க எவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தால் அந்த காரியங்கள்லாம் ரெடி பண்ணி அவங்க அந்த கப்பலுக்குள்ளேருந்து என்ன பண்ணியிருக்க முடியும், கொண்டு போயிருக்க முடியும் இல்லைங்களா. நம்ம சிம்பிளாக நம்ம வந்து நம்ம ஒரு ட்ராவல் பண்ணாவே ஒரு பொருளை எடுத்து வைக்கிறதுனாவே நம்ம ஒரு என்ன இல்லை, நான் இன்றைக்கி கேம்பா நாள் நம்ம எத்தனை நாள் 2-3 நாளாக அந்த பேக்கில் வந்து நம்பிக்கிட்டே இருக்கோம், இதை மறந்துடுவோம் அதை மறந்துடுவோம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சேர்த்துட்டே இருப்போம். 2 நாளுக்கு முன்னாடியே ப்ரிப்ரேஷன் நடக்கும். அதுபோல் எனக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிடிச்ச இது வந்து நோவா மனைவி வந்து எனக்கு அந்த ஹார்ட் ஒர்க்கிங்க்கு வந்து நான் வந்து அதிக எக்ஸாம்பிளாக நான் வந்து தியானிப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சோம்பல் வந்து இருக்கக்கூடாது. சோம்பல் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் எ சின். என்னோட பொறுத்த வரைக்கும் அது பைபிளில் வந்து அது சின் மாதிரி பாவிச்சிருக்காங்களே இல்லையோ, இட்ஸ் எ சின் இல்லை, இது ஒரு பாவம் தான். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், கர்த்தர் இடத்துல ஜெபத்தில் நம்ம வச்சு அதை பிரேக் பண்ணியே ஆகணும். நம்ம அது ஒரு ஓல்டு ஹேபிட்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கர்த்தருக்குள்ளே வந்ததுக்கு பிறகு அந்த ஓல்டு ஹேபிட்டை நம்ம என்ன பண்ணணும், பிரேக் பண்ணியே நம்ம வந்து ஆகணும் இல்லைங்களா. ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்ட ஸ்திரீகளுக்கு அவளுடைய பொறுப்புகளுக்கு இந்த சோம்பல் வந்து லேசினஸ் வந்து ஒரு மாறான ஒரு எதிர்மறையான காரியமாக வந்து இருக்குது. ஸோ இந்த சோம்பலை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பாக அது ஒரு பாவமாக இருக்குது. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம வந்து உட்கார்ந்து அதை குறித்து வந்து நம்ம வந்து இன்னும் அதிகமாக தியானித்து வேதத்தில் அதை குறித்து வேறு என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத தியானித்து அந்த சோம்பல் காரியத்தை நம்ம விட்டு விடுங்கிறது ரொம்ப 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 ஒரு ஹோம் மேக்கருக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த நம்ம வந்து சோம்பல் தனத்தோடு யாராச்சும் நம்ம போராடிக்கிட்டு இன்னும் நம்ம ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கண்டிப்பாக ஃபைட் பண்ணிகிட்டு இருப்போம் இல்லைங்களா. ஒரு அந்த சோம்பல் தனத்தோடு நம்ம ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இன்னும் நான் சொல்ல போகிற வேர்ட்ஸையும் நீங்கள் பைபிளில் சொல்லப்படுற நீதிமொழிகளில் தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வேர்ட்ஸையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம மெமரைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீதிமொழிகள் 10:4. சோம்பல் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். ஓகே, யாருக்காச்சும் புவர் ஆகிறதுக்கு விருப்பமா? யாராவது ஏழை ஆகிறதுக்கு யாராவது விரும்புவீங்களா? யாராச்சும் ஏழை ஆகிறதுக்கு விரும்புவீங்களா? ரிச்சாக தானே நம்ம பார்ப்போம் இல்லையா. ஆனால் இந்த வசனம் சொல்லுது பாருங்க, சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவன், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். நீதிமொழிகள் 31
அவங்க வந்து நிஜமாலுமே அந்த லேடி வந்து சோம்பலின் அப்பத்தை புசியாமல் வீட்டின் காரியத்தை கண்ணோக்கமாக இருந்து எத்தனை வேலைகளை செய்கிறாங்க இல்லைங்களா. ஆண்டி சொன்ன மாதிரி அந்த திராட்சை தோட்டத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, வாங்குறாங்க, அதிலிருந்து வருமானத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய விஷயங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி வந்து சோம்பல்தனமாக நம்ம கைகளில் வேலை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும், ஏழையாவான்னு சொல்லி இருக்கு. அடுத்து நீதிமொழிகள் 12:24. ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை வேலை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். ஸோ யாராச்சும் நம்ம வந்து லேபராக இருக்க விரும்புவோமா, ஒரு அத்தாரிட்டியாக இருக்க விரும்புவோமா இல்லைங்களா, அதிகாரத்தில் இருக்க விரும்புவோமா, அதிகாரத்தில் இருக்க தான் விரும்புவோம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை தான் என்ன பண்ணுமா, ஆளுகை செய்யும். அப்போ சோம்பேறி வந்து பகுதி கட்டுவான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஜாக்கிரதைன்ற வார்த்தையில் நம்ம அதிகமாக நம்ம நிறைய புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வாசிக்கிறோம். ஸோ இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து சோம்பல்தனத்தை வந்து விட்டுணுங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்து 2 தெசலோனிக்கேயர் 3:10-12. 2 தெசலோனிக்கேயர் 3:10-12 கடகடன் வாசிச்சுங்க. கொஞ்சம் பெரிய வசனமாக இருக்குது. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவல்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு பூர்த்தி செய்யும். ஓகே, போதும். நிறைய ஜாக்கிரதை குறித்து நிறைய வேர்ட்ஸஸ்லாம் இருக்குது பைபிளில். ஓகே, இது வந்து நம்ம வந்து பார்த்தா சோம்பல். அடுத்தது நம்ம வந்து பார்க்குறோம் ரிலாக்ஸ். ஏன்னாக்கா இப்போ தான் வந்து ஒழுங்குபடுத்தணும்னு சொன்னீங்க, சோம்பலாக இருக்கக்கூடாது, நீங்கள் பிஸியாக இருக்குன்னு சொன்னீங்க, அடுத்து ரிலாக்ஸ் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே ரிலாக்ஸுங்கிறது போய் அப்படியே உட்காந்துட்டு மொபைலை பார்த்துட்ருக்கு, டிவி பார்க்குறது, அந்த ரிலாக்ஸ் கிடையாது. இங்கே நான் ரிலாக்ஸ்னு என்ன நான் சொல்ல வரேன்னா, சம்டைம்ஸ் நம்ம வீட்டு வேலைகளை குறித்து ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல் மன அழுத்தத்தோட டென்ஷனோடு இருக்கிறது வந்து அவசியம் இல்லைன்னு சொல்லி நான் வந்து சொல்ல வரேங்க. ஸோ நம்ம ரிலாக்ஸ்டாக வந்து இதில் இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு நாளோட இறுதியில் நம்மளுடைய எவ்வளோ ரொட்டீன் ஒர்க்ஸ் இருந்தாலும் கூட த ஃபேமிலி இஸ் மெயின் இல்லைங்களா. ஸோ அந்த ஃபேமிலியை நம்ம வந்து விட்டுட்டு, அதாவது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை வந்து நம்ம கொடுக்காம நம்மளுடைய வீட்டு வேலைகள் ரொட்டீன் ஒர்க்ஸ் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா கர்த்தர் கண்டிப்பாக அங்கே என்ன பண்ண மாட்டார், மகிமைப்பட மாட்டார். இப்போ என்னோட பொண்ணு கொஞ்ச நேரம் என் கூட விளையாடுன்னு சொல்லும் போது அப்போ நம்ம வந்து கொஞ்சம் நம்ம நேரம் அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஒதுக்கணும். அப்போ அதுமாரி ஹஸ்பண்ட் நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், வெளியில் போகணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அவங்க கூட அந்த நாளில் நம்ம வந்து சில வேலைகளை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், அவங்க கூட வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அட் த எண்ட் ஆஃப் த டே ஃபேமிலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ அப்போ வந்து அந்த ஃபேமிலிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய வேலைகளையும் என்ன பண்ணுறாரு, மகிமைப்படுகிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்ததாக வீட்டில் வந்து நம்ம வந்து ஒரு தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை வந்து நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து அதாவது காட் க்ளோரிஃபையிங் அட்மாஸ்பியர்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து இந்த குடும்பத்தை நடத்தும் போது நம்ம என்னன்னா வந்து ஒரு மனைவியாக ஒரு அம்மாவாக வந்து நம்ம வந்து எல்லா டைமும் வந்து நம்ம எல்லா வேலைகளும் பர்ஃபெக்டாக இருக்காது. சம்டைம்ஸ் சிங்கில் அதிகமான பாத்திரம் இருக்கும், பொம்மைகள் கிடக்கும், துணி நிறைய இருக்கும் இல்லைங்களா. கொஞ்சம் நம்ம அன்றைக்கி தான் மாப் போடுவோம்னு நினைப்போம், அன்றைக்கி சம்டைம்ஸ் போட முடியாமல் கூட நம்ம போகலாம். ஸோ இது மாதிரி எல்லா நேரத்துலையும் பர்ஃபெக்டாக அப்படியே இருக்கணும்னு நம்ம வந்து இருக்காது. ஆனாலும் வந்து அங்கே காட் க்ளோரிஃபையிங் அட்மாஸ்பியரை வந்து நம்ம வீட்டில் உருவாக்கணும்னு சொல்கிறேன் இல்லையா. அது வந்து எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னா, நம்ம பிள்ளைங்க கணவர் வந்து சந்தோஷமாக இல்லைன்னா அங்கே காட் க்ளோரிஃபையிங் அட்மாஸ்பியர் இருக்குமா, காட் க்ளோரிஃபையிங் சூழ்நிலை, அதாவது கர்த்தர் மகிமைப்படக்கூடிய சூழ்நிலை அங்கே இருக்குமா, இருக்காது. ஸோ அந்த இடத்துல நம்ம அவங்களுக்காக என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்க வேண்டியது வந்து அவசியம். அங்கே நம்மளுடைய அன்பு அவங்களுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ அதுக்காக நம்ம அவங்க இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவசியமாக இருக்குது. ஸோ எப்போதுமே நம்ம வீட்டில் வந்து ஒரு சண்டை போடுற நம்ம ஸ்திரீகளாக இருக்கிறதுனால ஒரு ஆட்டிடியூட் நமக்கு வந்து ஒரு சண்டை போட்டுகிட்டே இருக்கிறது, ஒரு அம்மாவாக இல்லை ஒரு மனைவியாக சண்டை போட்டுகிட்டே இருக்கிறது, புலம்புறது, அது நடக்கலை, இது நடக்கலை, இப்படி ஆகலை, அது பண்ணலன்னு சொல்லி புலம்புறது, அது குறை சொல்லுவது, எஸ்பெஷலி நம்ம யாரை குறை சொல்லிட்டு ஹஸ்பண்ட், இதெல்லாம் வந்து இருக்கும்போது அங்கே காட் க்ளோரிஃபையிங் அட்மாஸ்பியர், அதாவது கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே வந்து வீட்டில் வந்து உருவாகாது.
இப்போ குறை சொல்லிக்கிட்டே இருக்கும்போதும் புலம்பிகிட்டே இருக்கும்போதும் பிள்ளைங்களை நம்ம வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அங்கே கர்த்தர் வந்து கனப்பட மாட்டார். ஸோ நீதிமொழிகள் 21:9 எல்லாருக்குமே தெரியும், அதிகமாக நீங்கள் வாசிச்சிருப்பீங்க, அதை வாசிச்சிருங்க. நீதிமொழிகள் 21:9. ஒரு பெரிய வீட்டின் குடியிருப்பதை பார்க்கிறோம், வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கி இருப்பதே இந்த வேர்ட்ஸ் படிக்கும்போது என்ன சொல்ல கூட நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு எனக்கு பயமாகவும் இருக்குது. வேர்ட்ஸ் ஒவ்வொரு தடவை படிக்கும்போது எங்கள் சர்ச்சில் மனப்பாட வேர்ட்ஸ் ஒரு தடவை கொடுத்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வீடுன்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. வீடுன்னு எந்தெந்த இடத்துல வருதோ அதை பற்றி ஒரு நிறைய மெமரி வேர்ட்ஸ் நம்ம எவ்வளோ அதிகமாக சொல்கிறோமோ அவங்களுக்கு ப்ரைஸ். ஸோ இந்த நீதிமொழிகள் நிறைய அந்த வேர்ஸஸ்லாம் வீடு 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 குறித்து வரும். அப்போ இதை சொல்லும் போது இந்த வேர்ஸ் நான் சொல்லும் போது சர்ச்சில் எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நமக்கே சிரிப்பு வருது. ஆனால் அந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்குது இல்லைங்களா? நம்ம எப்பயுமே சண்டை போட்டுக்கிட்டு குழம்பிட்டு குறை சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய சூழல் நம்ம வீட்டில் இருக்கவே இருக்காது. ஸோ எப்பயுமே பிள்ளைங்களோ ஹஸ்பண்டோ நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு விரும்பணும், ஒரு ஹாப்பி ஃபீலிங் இருக்கணும். அவங்க சந்தோஷமாக அப்பா ஸ்கூல் முடிச்சுட்டா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு ஹாப்பி ஃபீலிங். ஐயோ ஸ்கூல் முடிஞ்சிருச்சே ஏன்டா வீட்டுக்கு போகிறோம் அப்படி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வரக்கூடாது. கணவருக்குமே வந்து சரி இங்கே இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது, வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு வரணும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை வந்து நம்ம உருவாக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரைஸ்ட் சென்டர்ட் ஃபேமிலி, அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம செய்கிற வேலைகள் ரொட்டீனாக இருந்தாலும் கூட அங்கே நான் முதலே சொன்ன மாதிரி நம்மளோட நோக்கத்தை வந்து நம்ம வந்து நிறைவேற்றவர்களாக வந்து இருக்கணும். அந்த நோக்கம் என்னவாக இருக்கும்? கர்த்தரை வந்து மகிமைப்படுத்தக்கூடியது. அப்போ எப்படி மகிமைப்படுத்துவார்? அந்த இடத்துல அந்த வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் இருக்கணும் இல்லைங்களா? ஃபேமிலி ப்ரேயரு இன்றைக்கி நம்ம சகோதரிகள் கோஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபேமிலி ப்ரேயர் நடக்காது. அது என்னோடய வாழ்க்கையில் நான் இப்போ 9 வருஷம் என்னோடய மேரேஜ் லைஃப்பில் நான் கற்றுக்கொண்டது. உங்கள் வீட்டில் எப்படி? உங்கள் ஹஸ்பண்ட் ஆர்கனைஸ் பண்ணுவாராங்க ஃபேமிலி ப்ரேயரை? நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுவீங்களா? ஆர்கனைஸ்னால் அட்லீஸ்ட் கூடி வர செய்கிறது. பிள்ளைங்களை வர செஞ்சிடும், நம்ம வீட்டு வேலைகள்லாம் விட்டுட்டு வரணும். ஹஸ்பண்டு ஆஃபீஸ் முடிஞ்சிட்டு வரணும், அவரையும் கூட்டிகிட்டு வந்து உட்காரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட முயற்சி கண்டிப்பாக வேணும். இல்லைன்னா அங்கே ஃபேமிலி ப்ரேயர் அன்றைக்கி வந்து நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ வந்து ஒரு ஃபேமிலி ப்ரேயர் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அஸ் மதரை நம்ம வேதத்தை படிக்காமல் வந்து நம்ம வந்து பிள்ளைங்களை படிங்கன்னு சொன்னோம்னா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஆண்டி சொன்ன மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளாக வந்து நம்ம இல்லாட்டி பிள்ளைங்க கண்டிப்பாக வந்து என்ன பண்ண மாட்டாங்க, வேதத்தை எடுத்து படிக்க மாட்டாங்க. சரிங்களா? இப்போ நான் பைபிள் எடுத்து வச்சேன்னா எங்கள் பாப்பா வந்து அவளுடைய குட்டி பைபிள் எடுத்து வந்து வச்சு உட்காருவா. அவளுக்கு புரியுதோ இல்லையோ அவளையே திருப்பி பார்த்துக்கிட்டே இருப்பாள். பாப்பா நான் ஒரு 1/2 hour பைபிள் படிக்கிறேன், நீ டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொன்னால் அவள் எனக்கு குட்டி பைபிள் எடுத்து வச்சுட்டு பிக்சராச்சும் பார்த்துட்டு இருப்பாள் இல்லைங்களா? ஸோ நம்ம படிக்காமல் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பைபிள் படிக்க மாட்டாங்க. நம்ம ஜெபம் பண்ணாமல் அவங்களும் என்ன பண்ண மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம தான் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இருக்கணும். ஸோ அவங்களுக்கு காரியங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து நம்ம வந்து செய்யணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ லாஸ்ட்டாக இந்த வீட்டை பராமரிக்கிற காரியத்தில் ஒரு விஷயம் என்னென்னா ஒழுங்குபடுத்துதல் சொன்னேன், சோம்பலாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக இருக்கணுங்க. டிவி மொபைலில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறது கிடையாது. இது வந்து நீங்கள் ரொம்ப அதுலேயே கிச்சன்லேயே இருக்காமல் உங்கள் நேரத்தை பிள்ளைகளுக்கும் கணவருக்கும் கொடுக்க வேண்டிய நேரத்தை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்து கொடுக்கணும்னு வந்து சொல்கிறேன். ஸோ அடுத்தது வந்து நம்ம காட் க்ளோரிஃபைங் அட்மாஸ்பியர், வீட்டில் வந்து நம்ம வந்து ஒரு கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய கனப்படுத்தக்கூடிய ஒரு அட்மாஸ்பியரை நம்ம தான் வந்து என்ன பண்ணணும், உருவாக்கி கொடுக்குறோன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். பெருமை நமக்கு இருக்கக்கூடாது. அந்த இடத்துல நம்ம வீட்டை அழகாக வச்சுருக்கோம், ரொம்ப பெரிய வீடு, ரொம்ப அழகாக வச்சுருக்கோம் அப்படி சொல்லி நமக்கு ஒரு 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 பெருமை இருக்கக்கூடாது. அதுக்கு மாறாக நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வராங்க அப்படின்னா எங்கள் வீடு இவ்வளோ பெருசாக இருக்குது, நான் இவ்வளோ டெய்லி இதை சுத்தம் பண்ணுவேன், அதை பண்ணுவேன், எதனால தான் இப்படி இருக்குது அப்படி சொல்லாமல் நம்ம அந்த இடத்துல நம்ம இதை காமிக்க அவசியமே இல்லை இல்லைங்களா? அப்படி சொல்லாமல் நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு கர்த்தரை காண்பித்து கொடுக்கணும் நம்ம இல்லைங்களா? அவங்கள காண்பித்து கொடுக்கும்போது தான் கர்த்தர் என்ன பண்ணுவார், மகிமைப்படுவார். நம்ம பெருமைப்படுறதுனால கர்த்தர் அங்கே என்ன பண்ண மாட்டார், மகிமைப்பட மாட்டார். ஸோ இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் படித்ததில் கொஞ்சம் விஷயங்கள் எடுத்தேன். இது வந்து நான் வந்து வீட்டை பராமரிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஹோம் மேனேஜ்மெண்ட்னா இட்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் இருக்குது. சில விஷயங்களை மட்டும் நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ரொம்ப அதிகமாக நம்ம டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து என்னாகும்,
குறையும் சொல்லி நம்ம பார்த்தோம். சோம்பலாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு ஒர்க்கு பண்ண முடியாது. அதுக்கு மாறாக ஹார்ட் ஒர்க், கடினமாக உழைக்கிறதுல தான் கர்த்தர் வந்து மகிமைப்படுகிறான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணணும். நம்ம கர்த்தருக்கு நம்ம வேலைகள் ரொட்டீன் ஒர்க்ஸ் இருந்தாலுமே நம்மளுடைய கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம், பிள்ளைங்களுக்கு கணவர் கொடுக்க வேண்டிய, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம வந்து கொடுக்கணும். அடுத்து வந்து நமக்கு வந்து காட் க்ளோரிஃபையிங் அட்மாஸ்பியர், அதாவது கர்த்தருடைய கர்த்தர் மகிமைப்படக்கூடிய ஒரு சூழல் வீட்டில் வந்து எப்பயுமே வந்து இருக்கணும். அடுத்தது வந்து பெருமைப்படக்கூடாது. நமக்கு வந்து பெருமை இல்லாமல் தாழ்மையாக நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு நம்ம வந்து கர்த்தரை வந்து காண்பிச்சு கொடுக்க வேணும். அடுத்து ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டு, இதில் ரொம்ப இங்கே நிறைய நர்ஸு டாக்டர்ஸ்லாம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். யார் டாக்டர்ஸ் இருக்கீங்களா? இதை எனக்கு பெருசாக நான் இதில் சொல்ல விரும்பலை. பட் ஆனாலும் வந்து ஒரு மனைவியாக, ஒரு தாயாக இல்லைங்களா, நம்மளுடைய பிள்ளைங்களுடைய குடும்பத்தோடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்புறது வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து அவசியம் இல்லைங்களா. இப்போது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அக்கா இது என்னோட கண்ட்ரோலில் இருக்கா, இது கர்த்தருடைய கண்ட்ரோல் இல்லையா, என்னோட லைஃப் டைம், என்னுடைய ஹெல்த் இதெல்லாம் வந்து கர்த்தருடைய கருத்தில் இருக்குது, என்னோட கருத்தில் இருக்கா, நான் இதை எப்படி மேனேஜ் பண்ண முடியும், நான் எப்படி இதை சரி செய்ய முடியும். நீங்கள் வந்து உங்களோட இருதயத்தில் ஒரு கேள்வி இருந்துச்சு அப்படின்னா, ஜான் பைப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட வாழ்நாட்களை வந்து நிர்ணயிப்பது வந்து கர்த்தர் தான் இல்லைங்களா. நாம் கர்த்தரை நிர்ணயித்ததை விட ஒரு நாள் அதிகமாகவோ ஒரு நாள் குறைவாகவோ நம்ம என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. கர்த்தர் என்ன டைம் நிர்ணயித்திருக்காரோ அந்த டைமில் நம்ம வந்து கர்த்தர் வந்து நமக்கு அந்த வாழ்நாளில் கொடுக்குறாரு. ஸோ நம்மளுடைய ஆரோக்கியம், நம்மளுடைய ஹெல்த்துங்கிறது வந்து நம்ம நீண்ட நாட்கள் வாழ்வதற்கு கிடையாது, நீண்ட 90 வயசு 100 வயசு வரைக்கும் வாழ்வதற்கு கிடையாது. மாறாக கர்த்தருக்காக பயனுள்ள முறையில் இருக்கிற, கர்த்தர் கொடுத்த வாழ்நாட்களில் கர்த்தருக்காக பயனுள்ள முறையில் பணி செய்வதற்கு, கர்த்தருக்காக சர்வ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து என்ன பண்ணணும், அந்த ஹெல்த்துங்கிறது வந்து நம்ம அவசியம். ஏன் இந்த ஹெல்த் நம்ம அவசியம் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய வீட்டில் வந்து சமைக்கிறதுக்கு இல்லைங்களா சோம்பல் தனம் இல்லைங்களா. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஓகே எப்பயாச்சும் ஒரு ட்ராவல் போயிட்டு வரோம், வெளியில் வாங்கி சாப்பிட்றோம், ஓகே. நம்ம சும்மாவே இருந்துட்டு நம்ம வந்து வீட்டில் சமைக்காமல் வெளியில் வாங்கி சாப்பிட்றது, இது வந்து அது இப்போல்லாம் இருக்க ப்ராசஸ்டு ஃபுட்டு இல்லைங்களா. அது ரொம்ப பிள்ளைங்களுக்கு தெரியுது, இது ஜங்க் ஃபுட்டுன்னு தெரியுது, ஆனால் அதை தான் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. எங்கள் பாப்பாவே சொல்லுது இதெல்லாம் ஜங்க் ஃபுட்டுன்னு தெரியும், அதுக்கு எல்லா லிஸ்ட்டு வரிசையாக சொல்லும், ஆனாலும் சாப்பிட விரும்புவது எது, அதுதான். அப்போ நமக்கு வந்து அதை சாப்பிட்டா என்ன காஸ்ட், அது விளைவுகள் என்னங்கிறத எங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலைன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து அதை விரும்புவாங்க. ஸோ அதை நம்ம புரிய வைக்க வேண்டியது நம்மளுடைய அவசியம். நம்மளோட வீட்டில் நம்ம வந்து இயற்கையான முறையில் இந்த மாதிரி அதிகமான ப்ராசஸ் ஃபுட் இல்லாமல் சிந்தட்டிக், இப்போ நிறைய சிந்தட்டிக் ஸ்வீட்னஸ்லாம் வந்திருக்கு இல்லைங்களா. அது மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ ரொம்ப கேன்சர் உருவாக்குறதுக்கு அதிகமான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது. இப்போ பிளாஸ்டிக் பையில் சூடாக ஊற்றக்கூடாது, பிளாஸ்டிக் பாட்டிலில் சூடாக நம்ம வந்து இது யூஸ் பண்ணக்கூடாது, இது மாதிரி அவேர்னஸ் நமக்கு நிறையா வந்துருச்சு இல்லையா. ஸோ இருந்தாலும் ஸ்டில் நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து குழந்தைங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதை அவங்க செய்யும் போது நம்ம அவாய்ட் பண்ணுறதில்ல, அதை சம்டைம்ஸ் என்கரேஜ் பண்ணுறவர்களாகவும் இருக்கிறோம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து தவிக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நம்ம குடும்பத்தினுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப அவசியம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:19-20. 1 கொரிந்தியர் 6:19-20. இந்த சரீரம் வந்து யாருடையது, கர்த்தருடையது. ஸோ அதை ஆரோக்கியமாக பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு சரிங்களா. ஸோ இதை வந்து இது ஏன் என்னோட கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு, கண்டிப்பாக கண்ட்ரோலில் இல்லை. என்ன கண்ட்ரோலில் இல்லை, லைஃப் டைம் இல்லைங்களா, நம்ம வாழக்கூடிய நாட்கள் நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லை இல்லைங்களா, அது கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. ஆனால் நம்ம வந்து இந்த வாழ்நாட்களில் பயனுள்ளவர்களாக நம்ம சேவை செய்யணும் கர்த்தருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஆரோக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து உடற்பயிற்சிங்கிறது வந்து நம்ம லேடிஸ் மத்தியில் ரொம்ப கம்மி இல்லைங்களா. அது நம்ம ஹஸ்பண்டை என்கரேஜ் பண்ணுறோம், போய் நடங்க, வாக்கிங் போங்க, தொப்பை விழுந்துருச்சு சீக்கிரம் போங்க, வாக்கிங் போங்க, இப்போயே போகலைன்னா சரி பண்ண முடியாது அப்படின்னு அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். ஆனால் நம்மளை இந்த விஷயத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சகோதரிகள் வந்து இதில் வந்து
அதிகமாக ஃபெயிலியராக தான் வந்து நம்ம வந்து இருக்கோம். அட்லீஸ்ட் வந்து ஒரு வாக்கிங், இந்த சிம்பிளான ஜிம்முக்கு போக நம்மகிட்ட கண்டிப்பாக டைம் இருக்காது, போகவும் முடியாது, அது காஸ்ட்லியாகவும் இருக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் சின்ன சின்ன உடற்பயிற்சிகள், வாக்கிங், இது மாதிரி காரியங்களை நம்ம வந்து அட்லீஸ்ட் லேடிஸ் நம்ம வந்து செஞ்சு நம்மளுடைய உடலை வந்து நம்ம வந்து ஹெல்த்தை வந்து நம்ம பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த ஹெல்த்தை பராமரிக்கிறதுல வந்து நமக்கு ரொம்ப ஒரு நம்ம இப்போ மற்ற லேடிஸ் ஜிம்முக்கு போகிறாங்க, நமக்கு நேரெல்லாம் நம்ம சொல்லுவோம், அட்லீஸ்ட் சிம்பிள் ஒரு வாக்கிங் பண்ணுறது கூட நம்ம நேரத்தை ஒதுக்கிறது இல்லை, அவ்வளோதான் விஷயமா ஒழிஞ்சு. மற்றபடி நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது 24 மணி நேரம் தான் சொல்லிங்களா. ஸோ அதுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்க முடியாட்டி கூட அட்லீஸ்ட் சின்ன சின்ன ஒரு இப்போ ஸ்கூல் பக்கமாக இருக்குது, ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வரோம், சரி நம்ம வாக்கிங்கில் போகலாம், ஷாப்பிங் மால் பக்கமாக இருக்குது வாக்கிங் போகலாம், எல்லாத்துக்கும் நம்ம வந்து வெஹிக்கிளை யூஸ் பண்ணதில்லை. ஸோ இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாவே நம்மளுடைய வந்து என்ன பண்ணும், ஹெல்த் வந்து கொஞ்சம் பெட்டராக தான் வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் ரொம்ப பெருசாக சொல்ல விரும்பலை. ஸோ இந்த சரீரம் கர்த்தருடையது, அதை வந்து நம்ம பாதுகாக்கணும். வாழ்நாட்கள் நம்மளோட கருத்தில் இல்லை, அது கர்த்தரிடத்தில் இருக்குது. அவர் நிர்ணயிச்ச ஒரு நாள் அதிகமாகவோ கம்மியாகவோ நான் என்ன பண்ண முடியாது, நான் வாழ முடியாது. ஸோ இதோடைய நம்மளுடைய தாயாக ஒரு மனைவியாக இதோடைய இம்பார்ட்டன்ஸை நம்ம உணர்ந்து இதுக்கு நம்ம வந்து சில விஷயங்களை நம்ம வந்து வீட்டில் சரி செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து வந்து ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது பணம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பணத்தை வந்து கையாளுறதுல வந்து என்னோட வேலையா கணவரோட வேலையா அப்படின்னா, இப்போ கணவர் உங்களுக்கு வீட்டுக்காக ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறாரு, வீட்டில் சமையலுக்காக குக்கிங்க்காக ஒரு சில அமௌண்ட்ஸு மாதம் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை நான் சரியாக கையாளுவது என்னோட பொறுப்பு தானே. இப்போ ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாரு, நான் இப்போ ஒரு 20 நாள்லேயே இல்லை எனக்கு பத்தலை என்ன வேணும் அப்படின்னா, அப்போ அங்கே நான் என்ன பண்ணலை, கையாளலை. போன மாதம் என்னால் கையாள முடிஞ்சது, இந்த மாதம் கையாள முடியல அப்படின்னா அங்கே நான் வந்து சம்திங் எக்ஸ்ட்ரா செலவு நான் பண்ணியிருக்கேன், அதனால தான் வந்து அதை வந்து என்ன பண்ண முடியல, என்னால் சரி பண்ண முடியல. அப்போ அங்கே மேனேஜ்மெண்ட் தேவை, அங்கே கையாளுறத வந்து தேவைன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பணத்தை கையாளுறதுல வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்களில் விசுவாசிகள் நமக்கே வந்து ஒரு கருத்து வேறுபாடு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே, கணவர் மனைவிக்குள்ளே வந்து ஒரு கருத்து வேறுபாடு வந்து கண்டிப்பாக வந்து வரும். ஸோ இந்த கருத்து வேறுபாடு வரும்போது நம்ம என்ன பண்ணணும், ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணணும். இதை நம்ம 2 பேர்த்துக்குள்ளே நம்ம ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் ஒரு பக்கம் நிற்கணும், 2 பேருமே வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, இல்லை நான் சொல்லதா கரெக்டு, இல்லை நீங்கள் சொல்லதா அவர் சொல்லதா கரெக்டு சொல்லி நம்ம வந்து ஃபைட் பண்ணி இங்கே வந்து நம்ம இது பண்ணுறதுல ஒரு விஷயமும் இல்லை. ஒரு பக்கம் ஹஸ்பண்ட் சைடு சரிங்களா, அது மேபி நம்மளுடைய அறிவுக்கு இல்லை இவர் இதில் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ராங்காக இருக்குது அப்படின்னு நம்ம தோணுனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்லி ஜெபந்தான் பண்ணணும் இல்லைங்களா. நம்ம ஜெபம் பண்ணி அதை கர்த்தர் வந்து என்னோட கணவர் இந்த விஷயத்துக்காக இந்த பணத்தை செலவு பண்ணணும்னு நினைக்கிறாரு, அவருக்கு சரியான ஞானத்தை நீங்கள் கொடுத்து என்ன பண்ணுங்கள், வழி நடத்துங்கன்னு கர்த்தரிடத்துல தான் நம்ம போய் முறையிடணும் ஒழிஞ்சு நம்ம அங்கே ஒரு நம்ம வந்து என்ன சொல்லுது, ஒரு ஃபைட்டிங் பண்ணுற அவசியம் வந்து நமக்கு வந்து தேவையில்லை, பண்ணவும் கூடாது. ஸோ அட்லாஸ்ட் வந்து அவரோட டெசிஷனுக்கு நம்ம வந்து ஒபே பண்ணணும் இல்லைங்களா. எவ்வளோ இப்போ எனக்கு அவர் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பிடிக்கவே இல்லைனாலும் கர்த்தர் அவரும் ஒரு விசுவாசியாக இருக்கிறதுனால அவரு அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த டெசிஷனுக்கு நான் வந்து என்ன பண்ணணும், ஒபே பண்ணணும். இதுதான் நம்ம சகோதரிகளுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு இல்லைங்களா. நம்ம வந்து ஆண்டி அதுமாரி சொன்னது போல் ஃபஸ்ட்டு ஒபே பண்ணணும். நம்ம சப்மிட் டு யுவர் ஹஸ்பண்ட், அவரோட டெசிஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒபே பண்ணி தான் வந்து நம்ம ஆகணும். அடுத்து வந்து நம்ம வந்து பார்க்குறோம், ஒரு குட் ஸ்டீவார்ட், நல்ல ஒரு விசாரணைக்காரனாக இந்த பணத்தை குறித்து நம்ம கையாளுவதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நமக்கு கர்த்தர் கொடுக்குற எல்லா ஆசீர்வாதமே கர்த்தருடைய கரத்துலேருந்து நம்ம பெற்றுக்கொள்கிறது இல்லைங்களா. அது பணமாக இருந்தாலும் சரி, அசையும் சொத்து அசையா சொத்து, அதாவது எதுவாக இருந்தாலும் சரி இல்லைங்களா, அது நம்ம கர்த்தர் கொடுக்கறதுனால அதுக்கு நம்ம ஒரு நாள் நம்ம என்ன பண்ணணும், கணக்கு கொடுக்கணும். நல்ல ஸ்டீவார்டு இல்லைங்களா, அதாவது நல்ல விசாரணைக்காரனாக இருந்து நம்ம வந்து இதுக்கு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், 1 தீமோத்தேயு 6:17 மட்டும் வாசிங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் நிர்மாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இல்லாமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். போதுங்கக்கா. இந்த வசனத்தின்படி நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளுடைய பணத்து மேலே நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது,
நம்மளோட நம்பிக்கையை வந்து நம்ம வச்சிடக்கூடாது சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் அந்த பணம் நம்மளோட வாழ்க்கையில் விக்கிரமாகவும் என்ன பண்ணிடக்கூடாது, மாறக்கூடாது. இதுக்குன்னு நிறைய வசனங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த பணத்தை கையாளுற விஷயத்தில் வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். அடுத்தது ஒரு நம்ம ஹோம் மேக்கராக இருக்கனால நம்ம வேலைக்கு போகலை, நம்ம வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்ற சமயத்தில் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து ஒய்ஃபாக வந்து சின்ன சின்ன கைத்தொழில்களை நம்ம செய்யலாம், தப்பு இல்லை. அது குடும்பத்துக்கு எல்லா ஃபேமிலிக்கும் இது வந்து தேவைப்படாமல் இருக்கலாம் இல்லைங்களா. இப்போ சப்போஸ் நல்ல ஹஸ்பண்டோட சேலரியிலே நம்ம குடும்பத்தை சஃபிஷியண்ட்டாக நம்ம மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா தெர் இஸ் நோ ப்ராப்ளம். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து எதுவும் செய்ய வேண்டியது அவசியம் இல்லை. ஆனால் சப்போஸ் நமக்கு அவங்களோட ஹெல்ப் கொஞ்சம் தேவைப்படுது, அவங்களோட இன்கம் வந்து நம்மளுடைய குடும்பத்தை வந்து சஃபிஷியண்டாக நடத்துறதுக்கு பத்தலை அப்படின்ற சூழ்நிலையில் நம்ம சின்ன சின்ன ஒரு டெய்லரிங் ஒர்க்கோ சின்ன சின்ன வீட்டில் இருந்து நம்ம என்ன பண்ண முடியுமோ. இப்போ நிறையா வந்து நான் வந்து ஆன்லைனில் நிறைய டீச்சிங் கூட இருக்குது. அதாவது ஃபாரினில் இருக்கிற தமிழ் பீப்புளுக்கு இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, தமிழ் டீச் பண்ணுறாங்க ஆன்லைனில். எப்படி ஆன்லைனில் தமிழ் டீச் பண்ணுறாங்க, ஒரு டியூஷன் எடுக்கிறாங்க. ஸோ 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஒரு மணி நேரம் தான் மேக்ஸிமம். சின்ன குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா ஃபாரினில், அந்த குழந்தைங்களுக்கு வந்து இப்போ வந்து தமிழ் தெரியாது இல்லையா, அவங்களுக்கு இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, தமிழ் டீச் பண்ணுறாங்க ஆன்லைனில். ஸோ அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இன்றைக்கி நிறைய வந்துருச்சு. பேக்கிங்கு அதாவது புக்ஸு தமிழில் எழுதணுமா, நீங்கள் கையால் எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்குது. இது நிறைய ஆன்லைனில் வந்து நிறைய விஷயங்களை செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து இருக்குது. சப்போஸ் நம்ம குடும்பத்துடைய வருமானம், நம்ம கணவர் கொண்டு வரக்கூடிய வருமானம் சப்போஸ் நம்மளுடைய தேவைகளை சந்திக்க வந்து பத்தலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன விஷயங்களை நம்ம வந்து செய்கிறது தப்பு இல்லை. ஸோ பணத்தை கையாளுறதில் வந்து நான் ரொம்ப எடுக்க விரும்பலை. ஸோ எவ்ரிபடி இஸ் நோயிங். ஓகே, ஐ வில் ஸ்கிப் இட். இப்போ பணத்தை கையாளுறதில் வந்து நமக்கு கருத்து வேறுபாடு வரும்போது கர்த்தரோட ஹஸ்பண்டோட டெசிஷனுக்கு ஒபே பண்ணுறது நம்மளுடைய மனைவி தாயாகி நம்மளுடைய மனைவியோட நம்மளுடைய கடமை சரிங்களா. இதோட நான் அதை முடிச்சுக்கிறேன். அடுத்தது லாஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட். எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து இன்றைய நாட்களில் வந்து சகோதரிகளாக நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சவால் வந்து வீட்டில் இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறீங்களா எல்லாருக்குமே டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப வந்து அதாவது நேரத்தை கையாளுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்போ கேட்டாலும் ஏன் சிஸ்டர் இன்றைக்கி பைபிள் ஸ்டடிக்கு வரல, ஏன் சிஸ்டர் இப்போ ஜப கூட்டத்துக்கு வரல, டைம் இல்லை. வேறு எப்போ பார்த்தாலும் இந்த ஆன்சர் தான் நம்ம சொல்கிறோம் இல்லை. ஸோ அப்போ அதை மேனேஜ் பண்ணணும்ல, அதை கையாண்டா தான் நமக்கு அந்த டைம் கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம கையாளுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீதிமொழிகள் 14:1 எல்லாருக்குமே தெரியும். 14:1 புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயை தன் கைகளினால் அதை வந்து என்ன பண்ணுறா, இடிச்சு போடுறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வசனத்தை நம்ம சிந்திக்கும் போது நமக்கு நாமே ஒரு கேள்வி கேட்கணும். நான் வந்து நிஜமாலுமே கர்த்தர் கொடுத்த டைமில் வந்து என் வீட்டை நான் சரியாக கட்டுறேனா கட்டலையா. இது நம்ம அடிக்கடி நம்ம வந்து இந்த வசனத்தை நம்ம அக்கா எனக்கு அந்த போன தடவை கேம்பில் அந்த கொடுத்தாங்க அந்த ஃபோட்டோ என் டைனிங் டேபிளுக்கு மேலே தான் வச்சுருக்கேன். ஒவ்வொரு தடவை எனக்கு அதிகமாக ஒரு நாளைக்கு 100 தடவை அது கண்ணில் படும். அட்லீஸ்ட் ஒரு 100 டைம்ஸ் என்ன பண்ணும், அப்படி கிராஸ் பண்ண போகும்போது வரும்போது அந்த கண்ணில் பண்ணும்போது அப்போ நிஜமாலுமே நமக்குள்ளே அது கொஸ்டினை கேட்கணும். கர்த்தர் கொடுத்த விலையேறப்பெற்ற நேரத்தில் நான் அந்த வீட்டை வந்து நான் சரியாக கட்டுறேனா, அவர் மகிமைப்படக்கூடிய வீட்டை நான் கட்டுறேனா, அவரை கனப்படுத்தக்கூடிய வீட்டை கட்டுறனாங்கிறது நம்மளுடைய இருதயத்தில் அந்த வந்து கேள்வி வந்து எழும்பிக்கிட்டே வந்து இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ வந்து இந்த கர்த்தர் கொடுத்த இந்த விலைமற்ற நேரத்தை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஏனோ தானா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அதுக்காக நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணி நம்மளுடைய பிளான்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து பண்ணணும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் படிக்கும்போது ஒரு விஷயத்தை ரொம்ப இதை பற்றி ரொம்ப சொல்லலனாலும் ஒரு விஷயம் என்னென்னா, என்ன சொல்கிறேன், ஒரு அந்த புக்கில் போட்டிருந்தது. அதாவது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம காலைல எழுந்திரிச்சோன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, கிச்சனுக்கு போய் நம்மளோட வேலைகளை வந்து தொடங்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம என்ன பண்ணணும், அவருடைய வார்த்தையை படிக்கணும். 5 மணிக்கு கண்டிப்பாக ஒரு சகோதரி எந்திரிச்சா அப்படின்னா கண்டிப்பாக இட்ஸ் பெஸ்ட் டைம் 5:30. அந்த டைமுக்கு நம்ம எந்திரிக்கும் போது பிள்ளைங்க எந்திரிச்சிக்க மாட்டாங்க, கணவர் எந்திரிச்சிக்க மாட்டாங்க. நம்ம அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுடைய குவைட் டைம் எடுத்து நம்மளோட ஜெபத்தை ஒரு 6-6:30 நம்ம முடிக்கும் போது கண்டிப்பாக வந்து கர்த்தர் வந்து அன்றைக்கி நம்ம ஜெபத்தில் நம்ம என்ன வைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பிளான்ஸ். இன்றைக்கி நம்ம 10 பிளான்ஸ் இருக்குது இல்லைங்களா, என்னோட 10 பிளான்ஸ் அந்த ஜெபத்தில் நீங்கள் வைக்கணும் இல்லைங்களா. நம்ம பிளான் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ஆனால் அதை கர்த்தரை யார் உறுதி செய்கிறவர், யார் நடத்துகிறவர், யார், கர்த்தர் தான். ஸோ அப்போ அந்த பிளான்ஸை வந்து நம்ம கர்த்தரோட சமூகத்தில் நம்ம வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம கிச்சனுக்கு போகணும். நமக்குள்ளே எப்பயுமே ஒரு மார்த்தா மரியாள் 2 பேருமே இருப்பாங்க. அது காலையில் தான் அந்த ஃபைட்டிங் பார்க்க முடியும் இல்லைங்களா. அந்த 5:30க்கு அந்த ஃபைட்டிங் நடக்கும். மார்த்தாலா மரியாளா அந்த ஃபைட்டிங் நடந்துகிட்டே இருக்கும். நமக்குள்ள அந்த 2 விஷயமே வந்து போராடிக்கிட்டு தான் நம்ம இருக்கோம்.
ஸோ அப்போ வந்து மரியாள் வந்து கர்த்தர் என்ன சொன்னார், மரியாளை குறித்து என்ன சொன்னார், நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் இல்லைங்களா. ஸோ நமக்கு இதுதான் இந்த வேர்ட்ஸ் தான். அந்த நல்ல பங்கை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம, ஏன்னா அந்த நல்ல பங்கு வந்து விலையேற பெற்றது, அது நித்தியமானது இல்லைங்களா. ஸோ அதனால் அந்த நல்ல பங்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த நாளில் நம்ம வந்து செஞ்சு முடிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜெபத்தில் நம்மளுடைய எல்லா பிளான்ஸும் நம்ம வைக்கணும் சரிங்களா. நம்ம வச்சுட்டு அடுத்தது நம்ம ஜெபத்தில் வைக்கிறது மட்டும் இல்லை, நம்ம வந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளான்ஸும் நம்ம செஞ்சு முடிக்கும் போது, ஓகே இன்றைக்கி நான் கரெக்டாக சமைச்சு என் பிள்ளை 8:45க்கு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுறணும். அப்போ ஃபஸ்ட்டு பிளான் என்னோட அதுதான் இருக்குது அப்படின்னா அந்த பிளான்ஸ் நீங்கள் முடித்த உடனே நம்ம என்ன பண்ணணும், தேங்க்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ அடுத்த பிளான் என்னோடய வாழ்க்கையில் அடுத்த நான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அடுத்த பிளான் என்ன, அடுத்த ஹஸ்பண்டை வெளியில் அனுப்பணும் இல்லைங்களா. அதுக்கு அடுத்து அந்த பிளான்ஸ் முடிஞ்சதா அடுத்து தேங்க்ஸ் பண்ணுங்கள். நம்ம இப்படி நம்ம தொடர்ந்து நம்ம பிளான்ஸை கர்த்தருக்கு வச்சுட்டு நம்ம அதை நடத்தி செயல்படுத்தி முடிக்கும் போது கர்த்தர் நம்மளை அதை வழி நடத்தும் போது ஒவ்வொரு விஷயக்கும் அந்த 10 பிளான்ஸ்க்கும் கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே வரும்போது நம்ம கர்த்தருக்குள்ள இந்த நேரம் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸோ நம்ம வந்து கர்த்தரோட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற அந்த சான்ஸ் வந்து இருக்குது இல்லைங்களா. ஸோ நான் இதை வந்து கொஞ்சம் இதை ஆக்சுவலாக நான் இதை டீட்டெயிலாக படித்ததுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். நிஜமாலுமே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. நம்ம 10 பிளான்ஸ் இன்றைக்கி நான் வச்சுட்டேன் கர்த்தருடைய சமூகத்தில். ஒன்று ஒன்றா நடக்கும் போதும் கர்த்தர் அதை வழிநடத்திட்டு வரும்போது அது முடியும் போது நம்ம வந்து நன்றி சொல்லும் போது கண்டிப்பாக கர்த்தருக்குள்ளே நம்மளுக்கு ஒரு கம்யூனிகேஷன் அட் லாஸ்ட் இரவு வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு வேத தியானம் ஜெபம் அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அடுத்து வந்து நம்ம அந்த தேங்க்ஸ் கிவிங்கை விட்டுறக்கூடாது. அடுத்ததாக நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து என்ன சொல்கிறேன்னா, சாரி நான் கொஞ்சம் சில ஸ்கிப் பண்ணுறேன். இன்னும் முக்கியமான ரொம்ப நம்ம டைம் மேனேஜ் பண்ணுறது வந்து மேனேஜ் பண்ண முடியலன்னு சொல்கிற எல்லா சகோதரிகளும் இன்க்ளூடிங் மீ, எல்லா சகோதரிகளும் நான் என்ன நான் படித்ததுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, தேவையற்ற கர்த்தருக்கு பிரியமில்லாத சித்தமில்லாத காரியங்களுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமான சித்தமான வேலைகளை செய்கிறதுக்கு நமக்கு டைம் கிடைக்காது. இப்போ மொபைல் பார்த்து ஓகே ஏதோ ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வருது பார்க்குறோம், கொஞ்சம் ஓகே ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஓகே. பட் ஷார்ட்ஸ் பார்க்குறது, யூடியூப்பில் அதை பார்க்குறது, இன்ஸ்டாகிராம் பார்க்குறது, ஃபேஸ்புக் பார்க்கறதுலாம் நமக்கு அவசியமே இல்லை. நம்ம நிஜமாக நீங்கள் உட்காந்து இன்றைக்கி அதுலேருந்து நீங்கள் என்ன உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நத்திங், 0 தான் இருக்கும். அப்படி நம்ம தேவையற்ற கர்த்தருக்கு பிரியமில்லாத சித்தமில்லாத காரியங்களுக்கு நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தேவையான காரியங்களுக்கு கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய, முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ப்ரையாரிட்டி திங்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, கண்டிப்பாக நம்ம நேரத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, ஒதுக்கவே முடியாது. இதை நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வந்து இங்கிலீஷில் அக்கா முடிக்கவே போகிறேங்க்கா. ஓகேக்கா, ஓகே, ஷோர்க்கா. ஓகே, இப்போ நம்ம வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பார்த்துட்ருக்கோம். வீட்டை பராமரிக்கிறதுல வந்து நம்ம வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பார்த்துருக்கோம். நம்ம காலையில் இஃப் யூ வேக் அப் இமிடியேட்லி யூ ஹாவ் டு கோ டு லார்ட்ஸ் ப்ரெசன்ஸ். ஓகேங்களா. பிஃபோர் கோயிங் டு கிச்சன் we have to sit in the presence of God and we have to pray. இல்லைங்களா. தென் whatever the plans we have made for the day we have to submit to the Lord first. Then God will lead us each and plan, and when we finishing each plan we have to give thanks to God. The last thing in the time managementல ஒரு the things நான் சொல்ல விரும்புகிறது இதுதான். அதாவது தேவையற்ற காரியங்களுக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் என்னென்ன கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அந்த நாள் நம்ம செய்கிறோம் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் அதை ரிப்பீட் பண்ணாதீங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு என்னப்பா ஆகும், டைம் வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ண முடியலைன்னா கண்டிப்பாக நம்ம தேவையற்ற காரியங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காரியங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். நான் ஒரு நாள் செக் பண்ணி பார்க்குறேன். இன்றைக்கினால நான் வந்து அதாவது 1 இயர் பிளானிங்கில் வந்து பைபிளை படிச்சுட்ருக்கேன். இன்றைக்கினால பைபிள் 1 இயர் பிளானிங்கில் 5 சாப்டர்ஸ் என்னால் படிக்க முடியல. அப்போ நான் வந்து உட்காந்து திங்க் பண்ணுறேன், இன்றைக்கி ஏன் என்னால் படிக்க முடியல. என்னோடய வீட்டு வேலைகளை எல்லாமே ஓகே எல்லாத்தையும் பார்த்தேன், என்னால் ஏன் படிக்க முடியல. மொபைலில் நான் என்ன பண்ணேன், ½ அன் ஹவர் ½ அன் ஹவர் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். அது பிரயோஜனம் இல்லாத ஒரு ஸ்பெண்டிங் இல்லைங்களா. ஸோ அப்போ தேவையற்ற காரியங்களுக்கு நம்ம வந்து என்ன தேவையற்ற காரியங்களுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தேவையான காரியங்களுக்கு கண்டிப்பாக டைம் கிடைக்காது. ஸோ இதை டைம் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது. சரி, லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறேன்.
நம்ம நிறைய ஸ்திரீகள் ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்திரீகளை வந்து நம்ம வந்து பைபிளில் பார்க்குறோம். ஆனால் வந்து எனக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஸ்திரீ யார் இருந்தாங்கன்னா லூத்ரோட மனைவி கத்ரீனா. அவங்க வந்து என்னென்ன விஷயங்கள் என்ன செஞ்சாங்கன்னு பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு 6 குழந்தைகள் இல்லைங்களா, 6 சில்ட்ரன், அவங்களுக்கு வந்து 6 சில்ட்ரன் இருந்தாங்க. அது இல்லாமல் அவங்க வந்து அநாத குழந்தைகள், வளர்ப்பு குழந்தைகள் அவங்களுக்கு இருந்துச்சு. அது மட்டும் நீங்கள் லூத்தர் புக்கை படிச்சிங்கன்னா இது உங்களுக்கு தெரியும். அடுத்து இல்லாமல் ஒரு மாட்டு தொழுவம் இல்லைங்களா, ஒரு மாட்டு தொழுவத்தை ஒரு பண்ணையே வச்சு என்ன பண்ணாங்க, மேனேஜ் பண்ணாங்க. ஒரு திராட்சை தோட்டம் அவங்களுக்கு இருந்துச்சு. அது இல்லாமல் ஒரு மீன் குளம் இருந்துச்சு. ஒரு எஸ்டேட்டே என்ன பண்ணாங்க, அவங்க ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ இப்படி வந்து ஏராளமான வேலையாட்கள், நிறைய சர்வன்ட்ஸ் அவங்களுக்கு இருந்தாங்க. அந்த சர்வன்ட்ஸ்க்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபுட்டு கொடுக்குறாங்க, மற்ற காரியங்களை அதை நிர்வகிக்கிறது வந்து மேனேஜ் பண்ணுறது அவங்க தான். ஸோ அது இல்லாமல் அவங்க ஆக்சுவலாக ஒரு நர்சிங் படித்தவங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு கொள்ளை நோய் வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டிலே சின்ன ஹாஸ்பிட்டல் செட்டப் வச்சு என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர்த்து என்ன பண்ணுறாங்க, அவங்க குணப்படுத்துகிறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த லூத்தர் வந்து சீர்திருத்த இயக்கம் அவர் வந்து அப்போ பண்ணிக்கிட்டே இருந்தார் இல்லையா. ஸோ அந்த அதை வந்து முன்னெடுத்து செல்வதுக்கு ரொம்ப துணையாக வந்து அவங்க இருந்தாங்க. ஸோ இப்படி நம்ம வீட்டை பராமரிக்கிற காரியத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து நம்ம ஆஃபீஸ் போகிறதுக்கும் சரி, நம்ம ஸ்பிரிச்சுவல் காரியங்களுக்கும் அவங்களுக்கு வந்து என்ன ஆகும், அதில் அக்கா ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஸ்பிரிச்சுவல் காரியங்களுக்கு அவங்க காரியங்களை நேரத்தை ஒதுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு அது வந்து உபயோகமாக இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து காரியங்களை வந்து கண்டிப்பாக வந்து அவங்க சபையிலையோ இல்லை ஒரு ஊழியத்துக்கு போகிறதுக்கோ நம்ம வீட்டை சரியாக கவனிக்கலை அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க வந்து வீட்டில் இன்வால்வ் ஆகினாங்க, கவனிக்கிறதுக்காக இன்வால்வ் ஆகினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வெளியில் கர்த்தருக்காக செய்ய என்ன பண்ண முடியாது, காரியங்களை வந்து செய்ய முடியாது. ஸோ அப்போ நம்மளுடைய ஒரு மனைவியாக ஒரு தாயாக வந்து நம்ம செய்ய வேண்டிய பொறுப்பு வந்து அநேகமாக வந்து இந்த நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து இருக்குது. ஸோ இது நம்ம வந்து செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு நாளும் ஸ்பெசிஃபிக்காக வீட்டை பராமரிக்கிறதுல சோம்பல்தனம், லேசினஸ் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. சரிங்களா. ஹெல்த்தை பராமரிக்கிறதுல வாழ்நாட்கள் நம்மளுடைய கையில் இல்லை, கர்த்தரோட கரத்தில் தான் இருக்குது. இருந்தாலும் அவர் கொடுத்த வாழ்நாட்களை நம்ம கர்த்தருக்காக பணி செய்வதற்கு நமக்கு ஹெல்த் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து 3வது பணத்தை கையாளுறதுல நமக்கு வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். அப்போ நம்ம ஓப்பன் டிஸ்கஷனாக நம்ம அதை வைக்கணும். எதுவும் ஒரு சீக்ரெட் நம்ம வச்சுக்கக்கூடாது. நம்ம பணத்தை கையாளுறது வந்து சீக்ரெட் வந்து நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம ஓப்பன் டிஸ்கஷன் இருக்கணும். கடைசியாக லாஸ்ட் ஹஸ்பண்டோட டெசிஷனுக்கு நம்ம ஒபே பண்ணணும். அதுதான் நம்ம கர்த்தர் கொடுத்த அழைப்பு இல்லைங்களா. அதை வந்து நம்ம வந்து ஒருபோதும் வந்து மாற்றக்கூடாது பணத்தை கையாளுற விஷயத்தில். அடுத்து நேரத்தை கையாளுறதுல தேவையற்ற காரியங்களுக்கு நம்ம வந்து நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா தேவையான காரியங்களுக்கு, பைபிள் ஸ்டடிக்கு, ஜபக்கூட்டத்துக்கு, நம்ம ஓன் பைபிள் ஸ்டடிக்கு, நம்ம ஓன் பைபிள் ரீடிங்க்கு, நம்மளுடைய ஓன் பர்சனல் ப்ரேயருக்கு கண்டிப்பாக டைம் கிடைக்காது. ஸோ என்ன தேவையற்ற காரியங்கள் நான் செய்கிறேங்கிறத நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணாவே அடுத்த நாள் அதை நம்ம செய்யாமல் இருந்தாலே அன்றைக்கி நம்ம எப்படி அந்த டைமை மேனேஜ் பண்ணிக்கிறோங்கிறது நம்மளே வந்து கற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் ஒரே நாளில் ஒரே நைட்டில் மாறாது. என்ன ஆகாது, ஒரே நாளில் ஒரே நைட்டில் என்ன ஆகாது, மாறாது. இதுக்கு வந்து நம்ம வந்து எவ்ரிடே வி ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் இல்லைங்களா. அதை நம்ம செயல்படுத்த அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள இப்போ நான் வந்து பாப்பா ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி 1.5 hours 2 hours ஆகும் என்னோட சமையலுக்கு. ஆனால் இப்போ பாப்பா ஸ்கூல் போகும்போது 1 hourல முடிக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு என்ன ஆகும், அந்த வந்து காரியங்கள் வந்து நமக்கு வந்து செய்ய முடியும். ஸோ ஒரே நைட்டில் ஒரே நாளில் எதுவும் மாறா போகிறதில்ல. ஸோ மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கவனமாக திட்டமிட்டு அதை செயல்படுத்துறது ரொம்ப அவசியம். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பிளான்ஸையோ நம்மளுடைய காரியங்களை கர்த்தர் சமூகத்தில் வச்சுட்டு நம்ம வந்து போவது ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.